அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆணைக்கிணங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு விஜய் பிரபா நான் இன்னைக்கு சென்னை வள்ளூர் கோட்டையில் தலைமை தாங்கி இன்னைக்கு எங்க ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களோட சென்னை கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட எல்லாருமே இணைஞ்சிருந்தாங்க. நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு வந்து தேர்தல் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை வந்து இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக எங்க மாதிரி எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும். ஆனால் அந்த காவல்துறையே காவல்துறையே இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காம ஸ்டேஜ் போட முடியாம சொல்றது உண்மையிலே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். காவல்துறை தான் எல்லா லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றி மக்களுக்காக இருந்து சர்வீஸ் செய்யற ஒரு இது. அதனால காவல்துறை இந்த நேரத்தில் உறுதுணையா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை, மக்கள் பிரச்சனைய கட்சிகள் வந்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்யறப்போ காவல்துறை உறுதுணையா இருக்கணும். அவங்க வந்து இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். எதிர்கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கு தான் இது போன்ற நிலை ஏற்படுது. போராட்டம் நடந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல கேட்கல மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நேற்று விசிகா போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் அதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், மற்ற கட்சிகளுக்கு போராட்டத்துக்கான அனுமதி கொடுக்காதது எந்த வகையில? இதுதான் ஆளுங்கட்சியோட பவர். ஆளுங்கட்சியோட தவறு செஞ்சா எதிர்கட்சிங்க எல்லாருமே சுட்டி காமிப்பாங்க, இதுதான் வழக்கம். ஆனா ஆளுங்கட்சி தவறு செய்யும்போது எதிர்கட்சி சுட்டி காமிக்காத போது கண்டிப்பாக ஆளும் கட்சி இருக்கிறவங்க வந்து அதை வந்து எப்படியாச்சும் தடுக்கணுமோ அதுக்கு அனைத்து வியூகங்களும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அஇஅதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், வேற எந்த கட்சியாக இருக்கட்டும், நாங்க இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம்னு சொல்லும் போது எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து எத்தனையோ மக்கள் ஆர்ப்பாட்டம் கலந்து வந்தால் வண்டிகளை வெளியே நிறுத்துறாங்க, நடக்க விடுறாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டேஜ் போட முடியல, மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியை சுட்டி காமிக்கிறோம். இதே ஆளுங்கட்சி நல்லது செஞ்சாங்கன்னா நீங்க இந்த வள்ளூர் கோட்டை முழுவதுமே பிளாக் பண்ணி நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சா நீங்க காவல்துறை வேலை பார்த்துக்கோம். உண்மையில கண்டிக்கத்தக்க விஷயம். நான் மீண்டும் அதான் பதிய வைக்கிறேன். கள்ளச்சாராய விவகாரத்தை பொறுத்தவரையுமே எதிர்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக தான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. என்ன கள்ளச்சாராயம் என்ன இது பெரிய தேசிய விஷயமா? மக்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள ஒரு விஷயத்த நாங்க எதிர்கட்சியில் வந்து அரசியல் விஷயத்துல இருக்கிறோம். கள்ளச்சாராயம் குடிச்சு பல நூறு மக்கள் இறந்துருக்காங்க. அந்த இறந்தவங்களுக்காக ஆறுதலா இன்னைக்கு மற்ற கட்சிகளை வந்து போராட்டம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும். இது எப்படி அரசியல் வியூகம் சொல்றாங்கன்னே தெரியல, தவறான ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து அரசியலாக யாரு, நாங்கள் வந்து திமுக எல்லாமே அரசியலாக்க இன்னைக்கு தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நலன் கருதி மக்களுக்காக இன்னைக்கு போராட்டம் செஞ்சிருக்கோம். இந்த விஷயம் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தலைன்னா ஆளும் கட்சி இதை வந்து மூடி மறைப்பாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாதான் மக்கள் பார்வைக்கு வரும், ஆளுங்கட்சி தவறுகளை சுட்டி காமிக்க முடியும். அதே மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்காக இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்யப்படுது. ஆமா, தேமுதிக சார்பாக 27ஆம் தேதி வந்து ஆளுநரை சந்திச்சு எங்க பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கவர்னரை சந்திச்சு முறையிடுறோம். அது நியூஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படும். அது எல்லாமே உங்களுக்கு தலைமையிலிருந்து அறிவிப்பாங்க. தவறான ஒரு விஷயம். எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா துக்க விஷயங்களும் கலந்துக்கிற முதல்வர் இன்னைக்கு பல நூறு மக்களுக்கு அன்னைக்கு கள்ளச்சாராயமால இறந்துருக்காங்க. இதுக்கு போய் அவர் நிற்காம இன்னைக்கு வெறும் அறிக்கையும் அதே மாதிரி சட்டசபையில் பேசுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேணா திமுக தலைவராக இருக்கலாம், ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, பொதுமக்கள் எல்லாருக்குமே நீங்க முதல்வர். ஆனா மக்கள் அங்க தவிக்கும் போது உடனடியாக அன்னைக்கு போய் அந்த ஸ்பாட்ல இருந்து அவர் வேலையை பார்த்துருக்கணும். ஏன்னா கொரோனா டெத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் இன்னைக்கு இறந்தது பார்க்கறது உண்மையை மன வேதனையாக இருக்கு. முதல்வர் போகாத வந்து உண்மையிலே ஒரு தவறான விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். இதுல இருந்தே தெரியுது இந்த திமுக அரசு தவறு செஞ்சிருக்குன்னு அவங்களுக்கே ஆழ மனசுல குத்துறதுனால அவங்க முதல்வர் நீங்க போகாம அங்க இருக்கிறார். அடுத்த கட்ட போராட்டம் எல்லாம் நிகழ்வும் நீங்க வர நாட்கள் நீங்களே சந்திப்பீங்க. நன்றி. அவர் சொன்னது வந்து ஒரு தப்பான மையம். அந்த மையங்கள் அந்த மாதிரி அறிவிக்க கூடாது. ஏன்னா
குடிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அது அளவா குடிங்க, கொஞ்சமா குடிங்கல நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லா சினிமாக்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு கார்டு போடுறாங்க. இன்னைக்கு எல்லா லிக்கர்லையுமே அந்த அதுவே விற்கிறாங்க, குடிக்காதீங்க. இருந்து ஒரு கட்சி தலைவர் வந்து அது சொல்றது தவறான ஒரு விஷயம். இது இளைஞர்களை வந்து தவறான விஷயத்தை ஊக்குவிக்கும். இது தவறு. குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது எல்லாமே இங்க இருக்க ஹெல்த் நம்மளை பாதிக்கும். அது தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.